என்னது முருங்கைக்கீரை நெய் சோறா? ஆமாங்க, முருங்கைக்கீரையில் நெய் சோறு எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு நாம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலரெல்லாம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நெய்யில் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது கூட தேவையான அளவுக்கு சாதத்தை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான முருங்கைக்கீரை நெய் சோறு ரெடியாகி வந்துடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்கீரைக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது நமக்கு வயசாகிறப்ப பார்த்தீங்கன்னா குச்சி ஊன்றி நடக்கிற தேவையே இருக்காது அப்படிங்கிற மீனிங் தான் அது. டெய்லி நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குச்சி ஊன்றி நடக்க வேண்டிய தேவையே இருக்காது. இதில் இரும்பு சத்து, விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்ணுக்கு, கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.